வரும்போது ஒரு சமூகம் சார்ந்து இயங்கணுன்ற ஒரு விருப்பத்தோட வரும். ஆனா இங்க இருக்கிற ஒரு வணிக சூழல் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பணத்தை நோக்கி ஒரு புகழை நோக்கி நகர்த்திக்கிட்டு தான் இங்க இருக்கிற கட்டமைக்கப்படுது. இந்த கட்டமைப்புல நம்ம வேலை செய்யற இடமும் அந்த மாதிரியான கட்டமைப்புகள்ல இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதே பெரிய மனசிக்கலா இருக்கு. அப்ப அந்த மனசிக்கலை போக்குறதுக்கு நம்ம எந்த மாதிரி தயாராக வேண்டியது? இல்லை, நீங்கள் சென்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்தீங்களா, இல்லை படம் எடுக்கிறதுக்காக வந்தீங்களா? இப்போ நான் சென்னைக்கு வந்தது நான் எப்படி வந்தேன்னா, ஏதாவது ஒரு சினிமாவில் நம்ம வேலை பார்க்கணும், ஒரு சினிமாவை நம்ம எடுக்கணும், படத்துக்கு கேமரா பண்ணணும், அப்படி தான் நினச்சேன். ஒரு படத்துக்கு கேமரா பண்ணணும், இவ்வளோ சம்பளம் வாங்கணும்னு நான் நினச்சி வரவே இல்லை. என்னோட நோக்கம் வந்து முதல்ல நான் கவிதை எழுதும்போது, ஒரு கவிதை எழுதுனா அது ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் வரணும், அப்படி தான் நினச்சேன். படம் எடுக்கும்போது ஏதாவது ஒரு படத்தில் போய் வேலை பார்க்கணும், சினிமானா என்னன்னு கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு நம்ம ஒரு சினிமா எடுக்கணும். அப்போ இது வந்து பணங்கிறது ஒரு பை ப்ராடக்ட், அது தனியாக வருது. அது அந்த பணமும் புகழும் வந்த உடனே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதை நோக்கி போயிடுறீங்க, இதை விட்டுறீங்க. அதுதான் அப்போ உங்கள் நோக்கத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா, நான் செய்ய வந்தது என்னங்கிற அந்த பழைய நீங்கள் ஊர்லேருந்து பெட்டியை தூக்கிட்டு கிளம்பியிருப்பீங்கல்ல, அப்போ உங்கள் மைண்ட் செட் என்னவா இருந்துச்சோ அது திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா அது சரியாகும். நீங்கள் இங்கே வர்ற பணத்தையும் இங்கே உங்கள் யூடியூப்பில் இன்டர்வியூ வர்றதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் கொஞ்சம் அப்படி மயங்கினீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் போயிடுவீங்க. 2 ரோடு, ஒரு ரோடு இந்த பக்கம் போகுது, ஒரு ரோடு இந்த பக்கம் போகுது. நீங்க வந்தது வந்து இந்த பக்கம் போகணும்னு தான் வந்தீங்க. ஆனா இங்க உங்களுக்கு மேல செலுத்தப்படுற வெளிச்சத்தினால, இது நல்லா இருக்கே 4 பேர் நம்மள கூப்பிடுறாங்களே, மீட்டிங் கூப்பிடுறாங்க, சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க, பணம் கிடைக்குது, பேர் கிடைக்குது, இங்கிட்டு போயிடுறோம்னு போனீங்கன்னா, ஒரு கட்டத்துல 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்காக வந்தீங்களோ அத விட்டுட்டு வேற ஒரு வழியில போயிட்டுருவீங்க. அப்ப நம்ம நோக்கம் என்னங்கிறதுல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, நல்ல சினிமா வந்துரும்.